ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பன்னீர் பிரியாணிக்காக மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி இலை, கரம் மசாலா வந்து எல்லாம் டோட்டலாக எடுத்துட்டேன். அதாவது பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். லவங்க, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் காய வச்சிடணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்சுட்டு வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து கோல்டன் மெரூன் கலரில் நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்துடணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நல்லா வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். அதாவது நல்லா கலர் மாறணும். ஒரு சைடில் நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுட்டு பன்னீர் கட் பண்ணிக்கிட்டேன். பன்னீர் கட் பண்ணிவிட்டு வந்து பச்சை மிளகாய் போட்டிருந்தேன். கொஞ்சம் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா போட்டிருந்ததுனால சில்லி மசாலா வந்து கரம் மசாலா, மஞ்சள், உப்பு எல்லாம் போட்டு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃப்ரை பண்ணி ஒரு பக்கம் கடாயிலே ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிரேவி நல்லா இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். கிரேவி தக்காளி வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எல்லாம் கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் தக்காளி போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா கிரேவி வந்து ரெடி ஆகணும். அப்போ சுடு தண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் ஊற்றிட்டு குக்கர் மூடிட்டோம்னா 2 விசில் விட்டோம்னா சாப்பாடு நல்லா ரெடி ஆகும். பசங்களுக்கு காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். நல்லாவே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பசங்க வந்து கேட்பாங்க, நல்லா இருந்துச்சு, இன்னொரு வாட்டி செஞ்சு கொடு மம்மின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு பிரியாணி செஞ்சியாச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லாருக்குமே வந்து இப்படி வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.